வணக்கம், இது உங்கள் பிராண்டி செய்திகள். தலைப்புச் செய்திகளில் ஒரு முக்கிய அறிவிப்பு. வரும் ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாட்டின் தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் வான் எல்லை 6 நாட்களுக்கு பகுதியளவாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நோட்டம் அறிவிப்பின்படி வரும் ஜனவரி 21 முதல் ஜனவரி 26 வரை தினமும் சுமார் 145 நிமிடங்கள் வான்வெளி மூடப்படும். அதாவது காலை 10:20 மணி முதல் மதியம் 1:25 மணி வரை விமானங்கள் தரை இறங்கவோ அல்லது புறப்படவோ அனுமதி கிடையாது. குடியரசு தின விழாவின் போர் விமான சாகச ஒத்திகைகள் மற்றும் கடமை பாதையில் நடைபெறும் பிரம்மாண்ட அணிவகுப்பிற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? இதோ விரிவான தகவல்கள். 600க்கும் மேற்பட்ட விமானங்கள். இந்த 6 நாட்களில் மட்டும் சுமார் 600க்கும் அதிகமான உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களின் அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் அவதி. பனிமூட்டம் காரணமாக ஏற்கனவே விமானங்கள் தாமதமாகி வரும் நிலையில் இந்த வான்வழி கட்டுப்பாடு ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தும். கடுமையான கட்டுப்பாடுகள். ஜனவரி 26 அன்று காலை 8:30 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் மீண்டும் மாலை 5 முதல் 7 மணி வரையிலும் முழுமையாக வான்வழி மூடப்படும் என தெரிகிறது. குறிப்பாக ஜனவரி 29 அன்று நடைபெறவுள்ள பீட்டிங் ரிட்ரீட் விழாவிற்காகவும் சில மணி நேரம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. டெல்லி வழியாக பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள நேயர்கள் உங்கள் விமான நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயண நேரத்தை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது குறித்த கூடுதல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் சேனல் செய்திகளுக்காக பிராண்டி.